வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வேன். இன்றைக்கி நம்ம மணத்தக்காளியை பற்றி பார்க்கலாம். மணத்தக்காளி கீரை அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், அது அல்சருக்கு ஒரு நல்ல மருந்து அப்படின்னு. இந்த மணத்தக்காளியை பற்றி சித்த மருத்துவத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, காய்க்கு கவந்தீரும் காரிகையே அவ்விலைக்கு வாய்க்கிறந்தி வேக்காடு மாறும் கான் தீக்குள் உணைக்கிடு வற்றலூர் பிணியோர்க்காகும் மணத்தக்காளிக்குள்ளவாறு. இந்த பாட்டை கேட்கும்போது தெரிஞ்சிருக்கும், அந்த மணத்தக்காளி காய் கபத்துக்கு ஒரு நல்ல மருந்து அப்படின்னு. மணத்தக்காளி கீரை பொதுவாகவே நம்ம பருப்பு இல்லை பாசிப்பருப்போட கலந்து அதை சமைச்சு சாப்பிடும்போது அல்சருக்கு இது ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும். அதே மாதிரி உடம்புல உள்ள ஹீட்டை நல்லாவே குறைக்கும். இந்த கீரையோட சாறை ஒரு 25 மில்லி எடுத்து 3 வேளையாக குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அசைட்டின்னு சொல்லக்கூடிய அந்த வயிறு வீங்கி அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கவங்க கூட யூரின் நல்லா தாராளமாக போய் குறையும். யூரின் போகிறதுக்கு ஒரு நல்ல ரெமடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாக மூலத்துக்கு துத்தி இலையை தான் வச்சு கட்டுவாங்க. ஆசனா வைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த ஆனல் ஃபிஷ் இருக்குது, இந்த இலையை லைட்டாக வதக்கிட்டு அந்த இடத்துல வச்சு கெட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். ஆசனாவை கடுப்புக்கும் இது ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும். லேடிஸுக்கு யூரின் போகிற இடத்துல வர இச்சிங்க்கு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, மணத்தக்காளி இலையை நல்லா காய வச்சு அதை கஷாயமாக்கி அந்த கஷாயத்தை வச்சு வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த இச்சிங்க்கு இது ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும். ஸோ எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு கீரை அப்படின்னா இந்த மணத்தக்காளி கீரை தான். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது அதை சாப்பிட பாருங்க.